ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இஃப்தார் ரெசிபியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புட்டிங் எல்லா ரமலான்லையும் ஒரு வாட்டியாவது நான் பண்ணுறேன். கருப்பட்டி புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 300 கிராம் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்து அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சிக்கோங்க. பாகு நல்லா கரைஞ்சதையும் எடுத்து மாற்றிக்கலாம். இன்னொரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு அகர் அகர் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. புட்டிங் திக்கா வேணும்னா 1 டீஸ்பூன் அகர் அகர் கூட சேர்த்து மெல்ட் பண்ணிக்கோங்க. அகர் அகர் நல்லா மெல்ட் ஆனதும் ஏற்கனவே உருக்கி வச்ச கருப்பட்டி பாகை இதுல சேர்த்துக்கோங்க. இனிப்பு அதிகமா வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருப்பட்டி சேர்த்து கரைச்சிக்கணும். ஃபிளேவருக்காக ஒரு ஏலக்காவும் சுகரை பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கிறேன். லாஸ்டா ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து அதுல இருந்து தேங்காய் பால் எடுத்து திக்கான பால் 2 கப்பும் தின்னான பால் 1 கப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்க வச்சோம்னா பிரிஞ்சு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறுனது இதை அப்படியே 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தா கருப்பட்டி புட்டிங் ரெடி. நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.